ஸோ இன்றைக்கி நம்ம பனானாவோட டிஎன்ஏவை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பனானாவோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ண உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் பீக்கர், ஒரு ஸ்மால் பீக்கர், மெஷரிங் சிலிண்டர், அப்புறம் 10 கிராம் NaCl. NaClனால் சோடியம் குளோரைட். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட்டு தான் வந்து NaClன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 10 ml வந்து டிடர்ஜென்ட். அப்புறம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய பனானா. ஸோ இப்போ நம்ம 90 ml டிஸ்டில்டு வாட்டரை மெஷர் பண்ணி பீக்கரில் எடுத்துக்கலாம். இப்போ 10 ml டிடர்ஜென்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே 10 ml NaClயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி NaClனால் வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட் தான், அதுதான் NaClன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸ் ராடை யூஸ் பண்ணி ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பனானாவை பீல் பண்ணி இந்த பேக்கில் போட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பனானா கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த லிக்விட் கூட பனானாவை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லிக்விடை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபில்டர்டு சொல்யூஷனில் 10 ml சில்டு எத்தனாலை ஆட் பண்ணிக்கலாம். எத்தனால் ஆட் பண்ணும்போது ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த லிக்விடை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்போ தான் ஸ்லோவாக ப்ரிசிபிடேட்டாக டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதுதான் டிஎன்ஏ. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பனானாவை க்ரஷ் பண்ணும்போது பனானாக்குள்ளே இருக்க செல்ஸ் வந்து வெளியே வரும். ஸோ நம்ம பனானாவை க்ரஷ் பண்ணும்போது பனானா வந்து சோப் அண்ட் சால்ட்டு கூட வந்து மிக்ஸ் ஆகும். பனானாவோட செல்லில் இருக்கக்கூடிய செல் மெம்பரேனை இந்த சோப் வந்து பிரேக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த செல்லேருந்து டிஎன்ஏ வெளியே வந்ததுக்கப்புறம் சால்ட் வந்து டிஎன்ஏவை ஒன்றா ஆக்கும். ஸோ லாஸ்ட்டாக சில்டு எத்தனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏவை வந்து ஒரு ப்ரிசிபிடேட் மாதிரி ஃபார்ம் பண்ண வைக்கும். ஸோ கடைசியாக நம்ம டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணிக்கலாம்.